அனைவருக்கும் வணக்கம். நான் கெமிஸ்ட்ரி டீச்சர் சுரேஷ்குமார். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது 11th கெமிஸ்ட்ரியில் 3வது பாடம் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. அதில் இந்த ஆவர்த்தன தன்மையில் அணு ஆரம், அயனி ஆரம், அயனியாக்க மாற்றல் 3 இது பார்த்துருக்கோம். இன்னும் மீதி 2 பார்க்குறோம். ஒன்று எலக்ட்ரான் நாட்டம், இன்னொன்று எலக்ட்ரான் கவர் தன்மை. இப்போ பார்க்கக்கூடியது எலக்ட்ரான் நாட்டம் 3.5.4 எலக்ட்ரான் நாட்டம். இப்போ எலக்ட்ரான் ஆட்டம் அப்படின்னா 2 மார்க்கில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். எலக்ட்ரான் ஆட்டம் வரையறு அல்லது எலக்ட்ரான் ஆட்டம் என்றால் என்ன? பார்த்திங்கன்னா அயனியாக்க மாற்றல் பார்த்த மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது அடியாற்றல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தனித்த நடுநிலை தன்மையுடைய ஒரு வாயு நிலையில் இருக்கக்கூடிய அணு ஒன்றினுடைய இணைதர கூட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை, அதாவது அணு ஒன்றினுடைய இணைதர கூட்டில் ஒரு எலக்ட்ரானை சேர்த்து அந்த அணுவினுடைய ஒரு எதிர் அயனியை உருவாக்கும் போது வெளிப்படக்கூடிய ஆற்றலுக்கு பேர் தான் எலக்ட்ரான் ஆட்டம். ஓகேங்களா? திரும்ப இந்த டெஃபினிஷன் ஒரு டைம் பார்க்கலாம். அதாவது வாயு நிலையில் ஒரு அணு இருக்குது, அதாவது நடுநிலை தன்மை வாய்ந்த வாயு நிலையிலுள்ள ஒரு அணுவில் அதனுடைய இணைதர கூட்டில் ஒரு எலக்ட்ரானை சேர்க்கிறோம். அப்படி சேர்க்கும்போது அந்த அணு வெளிவிடக்கூடிய ஆற்றலுக்கு பேர் தான் எலக்ட்ரான் நாட்டம். பார்த்தாலே வார்த்தையிலே புரிஞ்சிருக்கலாம். நம்ம எலக்ட்ரான் ஆட்டம்னா எலக்ட்ரான் மேலே உள்ள ஈடுபாடு, எலக்ட்ரானை விரும்பக்கூடிய அணுக்களுக்கு இந்த எலக்ட்ரான் ஆட்டம் மதிப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ மந்த வாயுக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது எலக்ட்ரானை விரும்பாது. ஏன் அப்படின்னா அது நிலைப்புத்தன்மை பெற்றிருக்கு ஏற்கனவே. அப்போ அதுக்கு எலக்ட்ரான் தேவைப்படுறதில்லை. ஓகேங்களா? அப்போ எந்த ஒரு அணுவுக்கு எலக்ட்ரான் தேவைப்படுதோ அதனுடைய எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு அது அதிக அளவிலான ஆற்றலை வெளியிட்டு எலக்ட்ரானை வாங்கிக்கும். ஓகேங்களா? இப்போ இதனுடைய அலகு பார்த்திங்கன்னா கிலோஜூல் மோல் பவர் -1 இந்த அலகுனால குறிக்கப்படுது. இது எலக்ட்ரான் ஆட்டம்னு சொல்லலாம், எலக்ட்ரான் கவர் என்தால்பி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதை எப்படி நம்ம குறிப்பிட்டு காட்டுறோம் வாய்ப்பாட்டில் அப்படின்னா, அயனியாக்க மாற்றலுக்கு எம் மெட்டல் அப்படின்னு சொன்னோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? A + 1 எலக்ட்ரான் கிவ்ஸ் A- + EA. ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நான் மெட்டலை குறிக்கும். இன்னும் நான் மெட்டல் அதாவது அலோகங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ A+, அதாவது ஏதாவது ஒரு தனிமம்னு வச்சுங்க. ஏங்கிறது ஒரு தனிமம். அப்போ ஒரு எலக்ட்ரானை சேர்த்துக்கிறோம். அம்புக்குறிக்கு முன்னாடியே ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா அந்த அணுவோட எலக்ட்ரான் சேருதுன்னு அர்த்தம். சேரும் பொழுது அது எலக்ட்ரானுடைய மின்சுமை எதிர்மின்சுமை. அப்போ ஒரு தனிமத்தோட ஒரு எலக்ட்ரான் சேரும் பொழுது அதுக்கு எதிர்மின்சுமை கிடைச்சிரும். அப்போ அம்புக்குறிக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா A- + EA. EA அப்படிங்கிறது எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, எலக்ட்ரான் ஆட்டம். ஓகேங்களா? இதுக்கு பக்கத்தில் அந்த மதிப்பு எவ்வளோ கிலோஜூல் பெர் மோல் அப்படிங்கிறத குறிப்பிட்டு காட்டணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது ஒரு வரிசையில் ஏற்படக்கூடிய எலக்ட்ரான் ஆட்டத்தின் மாறுபாடு என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வரிசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தனி வரிசை அட்டவணையில் ஏதாவது ஒரு வரிசை. இப்போ 2வது வரிசையோ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பார்த்தோம்னா அயனியாக்க மாற்றலை போலவே தான் எலக்ட்ரான் ஆட்டத்துலேயும் இருக்கும். ஆனால் அயனியாக்க மாற்றலில் பார்த்தீங்க அப்படின்னா தனி வரிசை அட்டவணையில் சீரான மாற்றம் இருக்கும். ஆனால் எலக்ட்ரான் ஆட்டத்தில் சீரான மாற்றங்கள் காணப்படுறதில்லை. ஒரே மாதிரி ஆவரேஜாக அப்படியே போகிறது மாதிரி இல்லை. சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது, முரண்பாடுகள் இருக்குது. இப்போ ஒரு வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா அயனியாக்க மாற்றல் எப்படி இருக்கும்? ஒரு வரிசையில் அயனியாக்க மாற்றல் மதிப்பு அதிகரிக்கும். அதை போலவே தான் எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பும் ஒரு வரிசையில் கார உலோகத்திலேருந்து இடதுபுறத்தில் ஆரம்பித்து அட்டவணையினுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய ஹாலஜனை நோக்கி போகும்போது எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு அதிகரிக்குது. ஏன் அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்படி அதிகரிக்கும் போது கார உலோகத்தில் பார்க்கும்போது எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு குறைவாக இருக்கும். அதுவே ஹாலஜன் பக்கமாக போகும்போது வலதுபுறம் போகும்பொழுது எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா எலக்ட்ரானை அதிகமாக எளிதில் பெற்று ஒரு எலக்ட்ரானை பெற்று மந்தத்தன்மை அடையிறதுக்கு ஹாலஜன்கள் 17வது தொகுதி தனிமங்கள் தயாராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு 17 நான் சொல்கிறேன். ஸோ அதுபோல் வலதுபுறம் போகும்போது எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு அதிகமாக இருக்கும், அதாவது வெளிப்படக்கூடிய ஆற்றல் மதிப்பு அதிகமாக இருக்கும். இதுக்கு எதனால் இந்த மாதிரி எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு அதிகமாக இருக்குது வலதுபுறம் போகும்போது அப்படின்னா, இடதுபுறத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் உருவளவு
குறையுது. வரிசையில் உருவளவு ஏற்கனவே குறையுதுன்னு பார்த்துருக்கோம் அணு நேரத்தில். அப்போ உருவளவு குறையுது, ஆனால் அணுக்கரு மின்சுமை அதிகரிக்குது. இதுதான் அது காரணம். இருந்தாலும் பெர்லியம் பார்த்தீங்க அப்படின்னா அணு எண் 4. இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் அமைப்பு 1:2s2. இது இரண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு தனிமம். அதே போல் நைட்ரஜன் பார்த்திங்கன்னா இது இரண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு தனிமம், அணு எண் 7. இது எலக்ட்ரான் அமைப்பு எப்படி எழுதலாம்னா 1:2s2 இந்த ஒரு 2 தனிமத்தையும் நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு எலக்ட்ரானை சேர்க்கிறோம். அப்படி சேர்க்கும்போது அதனுடைய இந்த அமைப்பு எப்படி இருக்குது? பெர்லியம் பார்த்திங்கன்னா 2s2, நைட்ரஜன் 2p3. இப்போ பார்த்திங்கன்னா பெர்லியம் வந்து முழுவதும் நிரம்பிய s ஆர்பிட்டால் பெற்றிருக்கு, நைட்ரஜன் வந்து சரிபாதி நிரம்பிய 2p ஆர்பிட்டால் பெற்றிருக்கு. அப்போ பெர்லியமும் நைட்ரஜனும் அதிக நிலைப்புத்தன்மையுடைய எலக்ட்ரான் அமைப்பு பெற்றிருக்குது. இப்போ இந்த அணுக்கள் வந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குது அப்படின்னா, வாங்கிறதா இருந்தால் என்ன பண்ணும்? வாங்குமா அப்படின்னு பார்த்தா வாங்காது. அப்போ இதில் ஒரு எலக்ட்ரானை நம்ம சேர்க்கிறோம் அப்படிங்கும்போது அது என்ன பண்ணோம் அப்படின்னா அதனுடைய நிலைப்புத்தன்மை பாதிக்கப்படும். ஸோ அதனால் இது எலக்ட்ரானை வாங்கிக்கிறதுல ஆர்வம் காட்டாது. அதனால் இந்த 2 தனிமங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு 0 இருக்கும். அதாவது எலக்ட்ரானை வாங்கிக்கிறது இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ படம் 3.4 இரண்டாம் வரிசை தனிமங்களுடைய எலக்ட்ரான் ஆட்டத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடை பார்க்கலாம். இரண்டாம் வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லித்தியத்திலேருந்து நியான் வரைக்கும் பாருங்கள், அணு எண் வந்து XHலையும் எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு kJ/mol இந்த அலகு வந்து YHலையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் லித்தியத்தை விட பார்க்கும்போது பெர்லியம் போகும் பொழுது அதனுடைய எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு குறையுது. ஓகேங்களா? அடுத்தது ஏன் குறையுது பாருங்கள். இந்த இதில் 2 இடத்துல குறையுது. வரிசையில் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கோம், ஆனால் இங்கே குறையுது. லித்தியத்துக்கு அடுத்து பெர்லியம் குறையுது. அடுத்து பார்த்திங்கன்னா பெர்லியத்துக்கு அடுத்து போரான் அதிகமாகுது, கார்பன் அதிகமாகுது. திரும்பவும் ஒரு ட்விஸ்ட் மாதிரி திரும்பவும் நைட்ரஜனுக்கு குறையுது, அப்புறம் ஆக்சிஜனுக்கு அதிகமாகுது, ஃப்ளூரினுக்கு Fக்கு அதிகமாகுது, உச்சபட்சமாக போகுது எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா நியானுக்கு குறையுது. இதில் பார்த்திங்க அப்படின்னா லித்தியத்துக்கு மைனஸில் இருக்குது எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு, ஆனால் பெர்லியம் வரும்போது ஏறத்தாழ 0க்கு வந்துருச்சு. அதே போல் நைட்ரஜனுக்கு பாருங்கள் எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு ஏறத்தாழ 0க்கு நேராக இருக்குது. ஓகேங்களா? இந்த OHல் இருக்கக்கூடிய 0க்கு நேராகவே கிட்டத்தட்ட இருக்குது. அப்புறம் திரும்பவும் போரானுக்கு அதிகமாகுது, கார்பன் அதிகமாகுது, இதெல்லாம் நெகட்டிவில் தான் இருக்குது. ஆக்சிஜனுக்கு அதிகமாகுது, ஆனால் ஃப்ளூரின் வரும்பொழுது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேலே 350க்கு பக்கமாக இருக்குது. ஓகேங்களா? திரும்பவும் நியான் வரும் பொழுது பாசிட்டிவில் போகுது, அதாவது எலக்ட்ரானை வாங்கிக்கிறதுல ஆர்வம் காட்டலை. ஓகேங்களா? சரி, ஏன்னா நியான் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் நிரம்பிய வெளிக்கூட்ட அமைப்பை பெற்றிருக்குது. இப்போ மந்த வாயுக்கள் பார்த்திங்கன்னா நியான் வந்து ஒரு மந்த வாயு தான். 18ஆவது தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த மந்த வாயுக்கள் பார்த்திங்கன்னா NS2NP6ங்கிற முழுவதும் நிரம்பிய வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கோம். அப்படி வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கிறதுனால அது வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால முழுசு நிரம்பிக்கிறதுனால நிலையான எலக்ட்ரான் அமைப்பாக இருக்கும். அப்போ அதில் வந்து ஒரு கூடுதலாக ஒரு எலக்ட்ரான் நம்ம சேர்க்கிறது சாத்தியம் இல்லை, ரொம்ப ரொம்ப கடினம். அந்த மாதிரி இருக்கும்போது மந்த வாயுக்களுடைய எலக்ட்ரான் அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு 0 இருக்கும். சரி, இந்த மாதிரி நிலையை பெறறதுக்கு தான் மற்ற தனிமங்கள் முயற்சி பண்ணுது, அதாவது நிலையான எலக்ட்ரான் அமைப்பு பெறுவதற்கு. இப்போ உதாரணத்துக்கு ஹாலஜன்கள் பார்க்கலாம் 17ஆவது தொகுதி. அதில் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு பொதுவாக என்ன மாதிரி இருக்கும் அந்த தொகுதி இல்லைன்னா NS2NP5ங்கிற எலக்ட்ரான் அமைப்பு இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஹாலஜன்கள் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு எலக்ட்ரானை பெற்றுச்சுன்னா NP6ன்னு மாறிடும். அப்போ NS2NP6ன்னு நிலையான எலக்ட்ரான் அமைப்புக்கு உடைய அந்த மந்தவாயும் போல மாறிடும். அப்படி மாறுறதுனால அது அதிக எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பை பெறுது. அதாவது ஒரு எலக்ட்ரான் கிடைச்சா போதும் ஹாலஜன்கள் மந்த வாயுக்களை போல் நிலையாக மாறிடும். அப்போ நிலையாக மாறுறதுக்காக அதிக ஆர்வம் காட்டும் ஒரு எலக்ட்ரானை பெறுவதற்கு. அப்போ அதிக எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு இருக்கும். அதிக எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு இருந்தாலே அதிக எதிர்குறி மதிப்பு இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் போன இதில் பார்த்தோம், இந்த அட்டவணை இந்த படம் 3.4 பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினுக்கு அதிக எதிர்குறி மதிப்பான 350க்கு பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்தது ஒரு தொகுதியில் ஏற்படும் எலக்ட்ரான் ஆட்டத்தின் மாறுபாடுகள். ஓகேங்களா? இப்போ ஒரு தொகுதியில் மேலேருந்து கீழே வரும்போது பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் மதிப்பு
குறையும். இது பொதுவானதான். வரிசையில் அதிகமாகுதுன்னா கண்டிப்பாக தொகுதியில் ஆப்போசிட்டாக தான் இருக்கும், குறையும். அதனால் நான் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஏன் தொகுதியில் குறையுதுன்னா, தொகுதியில் பார்க்கும்போது அணுபருமன் மேலேருந்து கீழே வரும்போது அணுபருமன், அணுனுடைய பருமன் உருவளவு அதிகமாகுது. உருவளவு அதிகமானாவே அணுக்கருவுக்கும் வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுக்கு இடையில் உட்கூடுகள் நிறையா கூடுது. அப்போ உட்கூடுகள் கூடுவதனால, அதிகரிக்கிறதுனால உட்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எண்ணிக்கை அதிகமாகி திரைமறைப்பு விளைவு அதிகமாகுது. அதனால் அணுக்கருவானது இணைதர கூட்டில் ஒரு எலக்ட்ரானாக சேர்க்கிறதுக்கு சிரமம். ஓகேங்களா? அதனால தான் தொகுதியில் மேலேருந்து கீழே வரும்போது எலக்ட்ரான்ற மதிப்பு குறையுது. இருந்தாலும் இப்போ 16வது தொகுதி தனிமங்கள் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், சல்ஃபர் 16, அதே போல் ஃப்ளூரினோ குளோரினோ 17வது தொகுதி தனிமங்கள். ஆக்சிஜன் ஃப்ளூரின் 2வது வரிசையில் இருக்குது, சல்ஃபர் குளோரின்கிறது 3வது வரிசையில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 16வது தொகுதி தனிமத்தை இப்போ பார்க்கலாம். ஆக்சிஜனும் சல்ஃபரையும் பார்க்கலாம். ஆக்சிஜன் 2வது வரிசை, சல்ஃபர் 3வது வரிசை. ஆனால் ரெண்டுமே 16வது தொகுதியில் தான் இருக்குது. ஆக்சிஜனுக்கும் சல்ஃபருக்கும் பார்க்கும் பொழுது மேலேருந்து கீழே வரும் பொழுது எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு குறையுது அப்படின்னு பார்த்தோம். அப்படி குறையும் பொழுது ஆக்சிஜனோட சல்ஃபருக்கு எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு குறைவாக தான் இருந்திருக்கணும். இதே போல் ஃப்ளூரின் குளோரின் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளூரினுடைய எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு குறைவாக தான் இருந்திருக்கணும். ஆனால் ஆக்சிஜன் ஃப்ளூரினுடைய எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு அதே தொகுதியில் இருக்கக்கூடிய அதுக்கு அடுத்த வரிசையில் இருக்கக்கூடிய சல்ஃபர் குளோரினை காட்டிலும் குறைவான எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு பெறுது. இது முரண்பாடாக இருக்குது. ஏன் இப்படி எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு ஆக்சிஜன் ஃப்ளூரினை விட அடுத்து வரக்கூடிய தனிமங்களுக்கு அதிகமாகுது எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது காரணம் என்ன அப்படின்னா, ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா அணு எண் 8. ஓகேங்களா? அப்போ அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு 2s2 2p4ன்னு இருக்குது. ஓகேங்களா? அதுவே சல்ஃபரில் பார்த்திங்கன்னா அணு எண் 16, அது வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு 3s2 3p4ன்னு வரும். அப்போ ஆக்சிஜனுடைய 2p4 ஆர்பிட்டாலை விட 2p ஆர்பிட்டாலை விட சல்ஃபர்னுடைய 3p ஆர்பிட்டால் உருவளவில் பெருசாக இருக்குது. உருவளவில் பெருசாக இருக்கிறதுனால எலக்ட்ரான் அடர்த்தி பெரிய வட்டமாக இருக்கிறதுனால, வட்டப்பாதையாக இருக்கிறதுனால அதில் எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான் கேப் விட்டு இருக்கும். அப்போ எலக்ட்ரான் அடர்த்தி குறைவாக இருக்குது. அப்போ புதுசாக ஒரு எலக்ட்ரான் சேரும் பொழுது, சல்ஃபரில் சேரும் பொழுது ஈஸியாக உள்ளே வரும். எலக்ட்ரான் விலக்கு விசை கம்மியாக இருக்கும். ஆனால் சல்ஃபரை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆக்சிஜனில் பார்த்தீங்க அப்படின்னா உருவளவு சின்னது. 2p ஆர்பிட்டாலினுடைய கூடு 3p ஆர்பிட்டாலோட 2p ஆர்பிட்டாலினுடைய உருவளவு சின்னதாக இருக்கும். சின்னதாக இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுக்கு இடையில நெருக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ அடர்த்தி அதிகமாக இருக்கும். அப்போ எலக்ட்ரான் விலக்கு விசை அதிகமாக இருக்கும். புதுசாக ஒரு எலக்ட்ரான் சேருவதும் சிரமமாகிடுது. இதே நிலைமை தான் ஃப்ளூரின்லேயும். ஆக்சிஜன் ஃப்ளூரினில் இந்த 2p ஆர்பிட்டால் சின்னதாக இருக்குது. அதுவே சல்ஃபர் குளோரினில் 3p ஆர்பிட்டால் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆக்சிஜன் ஃப்ளூரினை விட சல்ஃபர் குளோரினுடைய எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு அதிகமாகுது. எலக்ட்ரானை ஈஸியாக வாங்கிக்குது. அதனால் எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு அதிகமாகுது. ஓகேங்களா? இதை நம்ம இந்த படம் 3.5 பார்க்கலாம். ஹாலஜன் தொகுதியில் ஏற்படும் எலக்ட்ரான் ஆட்டத்தின் மாறுபாடு. இதில் பார்த்தீங்கன்னா XHல் அணு எண், YHல் எலக்ட்ரான் ஆட்டம் kJ/mol யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. YHல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மைனஸில் ஆரம்பிக்கிறது தான். ஹாலஜன் இருக்கிறதுனால எல்லாமே எளிதில் எலக்ட்ரானை வாங்குவோம். அதனால் எல்லாமே மைனஸில் தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். -200 200லேருந்து -400 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ளூரினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 320லேருந்து 340க்குள்ளே ஒரு 330 ரேஞ்சில் இருக்குது ஃப்ளூரினுக்கு. ஆனால் ஃப்ளூரினோட தொகுதியிலேருந்து பார்க்கும்பொழுது ஃப்ளூரினோட குளோரின் வரும் பொழுது எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு குறைஞ்சிருக்கணும். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. 350க்கு பக்கமாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது திரும்பவும் புரோமின், அயோடின், ஏட்டின், ஆஸ்டடைன் அங்கே வரும் பொழுது எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு குறையுது. ஆனால் குளோரின்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் முரணாக இருக்குது, மாறாக இருக்குது, விதிவிலக்காக இருக்குது. அதுக்கான ரீசன்லாம் விளக்கத்தை தான் இப்போ பார்த்தோம். ஃப்ளூரினுடைய 2p ஆர்பிட்டாலோட குளோரினுடைய 3p ஆர்பிட்டால் உருவளவில் பெருசாக இருக்குது. ஸோ எளிதில் எலக்ட்ரானை வாங்கிக்கும். அப்போ எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? தன்மதிப்பீடு இதுக்கான ஆன்சர் பின்னாடி இருக்குது. அதை பார்த்தீங்களா கணக்கு எளிதில் புரியும், பாருங்கள். அடுத்தது 3.5.5 எலக்ட்ரான் கவர்த்தன்மை. இது ஆவர்த்தன தன்மையில் கடைசி பாயிண்ட், 5வது பாயிண்ட். சகப்பிணைப்பு எலக்ட்ரான் கவர்த்தன்மைன்னு என்ன? இது ஒரு முக்கியமான 2 மார்க்கு.
இது எலக்ட்ரான் நாட்டத்துக்கும் எலக்ட்ரான் கவர்த்தன்மைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. ஓகேங்களா? ரெண்டுமே எலக்ட்ரானை விரும்பக்கூடிய தன்மை தான். இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கவர்த்தன்மைனா சகப்பிணைப்பினால் பிணைக்கப்பட்டுள்ள 2 அணுக்கள் இருக்குதுன்னு வச்சுங்க. அதான் ஒரு மூலக்கூறு. உதாரணத்துக்கு HClங்கிற ஒரு மூலக்கூறு இருக்குதுன்னா அதில் ஹைட்ரஜனுக்கும் குளோரினுக்கும் இடையில் ஒரு பிணைப்பு இருக்கும், ஒற்றை பிணைப்பு. அதுதான் சகப்பிணைப்பு. அந்த மாதிரி சகப்பிணைப்பினால் பிணைக்கப்பட்டுள்ள ஒரு மூலக்கூறில் உள்ள 2 அணுக்களில் ஒரு அணுவானது என்ன பண்ணுன்னா சகப்பிணைப்பில் பங்கிடப்பட்டுள்ள அந்த எலக்ட்ரான் இணையை வந்து தன்னை நோக்கி, ஒப்பீட்டு அளவில்னா தன்னை நோக்கி அந்த மற்றொரு அணுவை விட ஒப்பிட்டு பார்க்கும்போது மற்றொரு அணுவை விட இன்னொரு அணு அதிக அளவில் அந்த எலக்ட்ரான் இணையை வந்து தன் பக்கம் நோக்கி இழுக்கக்கூடிய அந்த கவரக்கூடிய பண்புக்கு பேர் தான் எலக்ட்ரான் கவர்த்தன்மை அப்படின்னு பேர். ஓகேங்களா? இந்த எலக்ட்ரான் கவர்த்தன்மைங்கிறது ஒரு அளவிடத்தக்க பண்பு அல்ல. ஏன்னா 2 வந்து தனிமங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் அணியை ஒரு தனிமம் அதிகமாக தன் பக்கத்தில் கொஞ்சம் அதிகமாக இழுத்து வச்சுருக்கோம், அவ்வளோதானே தவிர இது வந்து அளவிடத்தக்க பண்பு அல்ல. அளவிட முடியாது, அளவிடுவதில் சிரமம். ஸோ இருந்தாலும் இதை கணக்கிடுறதுக்கு பல்வேறு முறைகள் இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலிங் முறை. ஓகேங்களா? இந்த பாலிங் அப்படிங்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கும் ஃப்ளூரினுக்கும் இடையில் இந்த எலக்ட்ரான் கவர்த்தன்மை ஒப்பிட்டு காமிக்கிறாரு. ஹைட்ரஜனுடைய பாலிங் அளவீடு பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு 2.1 ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ளூரினுக்கு 4. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இவர் எடுத்துக்கிறாரு. இதன் அடிப்படையில் மற்ற தனிமங்களுக்கும் இந்த வாய்ப்பாட்டை பயன்படுத்தி மற்ற தனிமங்களுடைய எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பையும் நம்ம எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பையும் கண்டறியலாம். இப்போ XA XB அப்படிங்கிறது ஈக்குவல் டு 0.182 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் EAB மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே என்ன வருது EAA இன்ட்டு EBB ஹோல் பவர் 1/2. அதாவது XA XB அப்படிங்கிறது இந்த இடத்துல எலக்ட்ரான் கவர்த்தன்மை அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா EAB அப்படின்னா ஏபிங்கிற 2 அணுக்கள், ஏங்கிற அணுவும் பிங்கிற அணுவும் சேர்ந்துருக்குன்னு வச்சுங்க. அந்த பிணைப்பினுடைய பிளவு ஆற்றலுக்கு பேர் தான், பிணைப்பு பிளவு ஆற்றலுக்கு பேர் தான் EAB. EAA அப்படின்னா A2 அல்லது AAன்னு சொல்லலாம். அந்த A2னா AAங்கிற ஒரு A2 அணு அந்த பிணைப்பை பிளக்கிறதுக்கு எவ்வளோ ஆற்றல் தேவைப்படுதோ அதுக்கு பேர் தான் EAA. EBB அதே போல் தான். இப்போ எல்லா தனிமத்துக்கும் ஒரு தனிமம் இருக்குதுன்னு வச்சுங்க, அதனுடைய எலக்ட்ரான் ஆட்ட மதிப்பு வந்து எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது, அதுதான் மாறிலியாக இருக்காதுங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு தனிமம் அதோட எந்த தனிமம் சேர்ந்துருக்குங்கிறத பொறுத்து அந்த தனிமத்தினுடைய எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு மாறி இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல எலக்ட்ரான் ஆட்டத்தின் மதிப்புங்கிறாங்க. புது புக்கில் சரியாக இருக்கும். கொடுக்கப்பட்ட எந்த ஒரு தனிமத்தின் எலக்ட்ரான் கவர்த்திறன் மதிப்பும் மாறிலி அல்ல அப்படிங்கிற வார்த்தை வரணும். ஓகேங்களா? அதாவது தனிமம் வந்து எந்த தனிமத்தோட சகப்பிணைப்பில் பிணைக்கப்பட்டுள்ளங்கிற பொறுத்து தான் இந்த எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு அமையும். அப்போ இந்த எலக்ட்ரான் கவர்த்தன்மை இதனுடைய பயன் என்ன அப்படின்னா, ஒரு மூலக்கூறு இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பினுடைய தன்மையை தீர்மானிக்கிறதுல இந்த எலக்ட்ரான் கவர்த்தன்மை வந்து முக்கிய பங்கு வகிக்குது. ஓகேங்களா? அடுத்தது ஒரு வரிசையில் எலக்ட்ரான் கவர்த்தன்மையில் ஏற்படக்கூடிய மாறுபாடு. இப்போ இடமிருந்து வலமாக போகிறது தான் ஒரு வரிசைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வலமிருந்து இடது பக்கமாக வரலாம். ஆனால் பொதுவாக பார்க்குறது என்ன சொல்கிறோன்னா, நம்ம இடமிருந்து தொகுதி 1லேருந்து தொகுதி 18 போகக்கூடிய வரிசை இடமிருந்து வலமாக போகும்போது பொதுவாக எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு அதிகரிக்குது. அயனியாக்க மாற்றலும் சரி, எலக்ட்ரான் ஆட்டமும் சரி, எலக்ட்ரான் கவர்த்தன்மையும் சரி, இடமிருந்து வலமாக போனால் பொதுவாக அதிகரிக்கும். ஓகேங்களா? அப்போ வரிசையில் ஏன் அதிகரிக்குன்னு நம்ம ஏற்கனவே தெரியும். அணுக்கருவுக்கும் இணைத எலக்ட்ரானுக்கு இடையான கவர்ச்சி விஷயம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் வரிசையில் அணுபருமன் குறையுது. அப்போ அணுக்கருவுக்கும் இணைத எலக்ட்ரானுக்கு இடையான கவர்ச்சி விஷயம் அதிகரிக்குது. அப்போ அணுகாரம் குறையுது. அப்போ பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான்கள் வந்து கவரக்கூடிய தன்மையும் உட்கருவானது பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான்கள் கவரக்கூடிய தன்மையும் அதிகரிக்குது. இதன் காரணமாக ஒரு வரிசையில் எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகரிக்குது. இதை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இரண்டாவது வரிசையை பார்க்கலாம். படம் 3.6 பாருங்கள். இரண்டாவது வரிசையினுடைய எலக்ட்ரான் கவர்த்தன்மையில் ஏற்படக்கூடிய மாறுபாடு. XHல அணியன், YHல பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு. இதில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் கவர்த்தன்மைக்கு அலகு இல்லை. அப்போ பாலிங் அளவீடு தான் பொதுவாக பாலிங் அளவீடில் கொடுத்துருக்காங்க. இந்த மதிப்பு YHல கொடுத்துருக்குது பாலிங் அளவீடு மதிப்பு. இதுக்கு அலகு யூனிட் கிடையாது, கிலோஜூல் பர் மோல் இந்த மாதிரி வராது எதுவும்.
0, 0.5, 1, 1.5 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அணியன் அதிகரிக்க லித்தியத்திலிருந்து பெர்லியம் அப்படியே ஃப்ளூரின் போகும் பொழுது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கவர்திறன் மதிப்பு அதிகரிச்சுட்டே போகுது. ஓகேங்களா. அடுத்தது அட்டவணை 3.15 பாலிங் அளவீட்டு முறையில் தனிமங்களின் எலக்ட்ரான் கவர்திறன் மதிப்புகள். பாலிங் அளவீட்டினுடைய பாலிங் கண்டுபிடிச்ச எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு கொடுத்துருக்காங்க. தனிமரிசை அட்டவணையில் பார்த்தீங்க அப்படின்னா இடதுபுறத்தில் ஹைட்ரஜன் ஆரம்பித்து வலதுபுறத்தில் இந்த பக்கம் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு குறைவாக தான் இருக்குது. வலதுபுறம் போகும்போது தான் அதிகமாகுது பொதுவாகவே. இதில் கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும், க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ஒரு தனிமத்துக்குன்னா அதனுடைய எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு குறைவுன்னு அர்த்தம், ரொம்ப குறைவாக இருக்கும். அதுவே எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்கன்னா நடுத்தரமாக இருக்குது, மீடியமாக இருக்குது. ரெட் கலராக கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே எல்லோ கலர் பிங்க் ஆகி பிங்க்லேருந்து ரெட்டாக போகும்போது ரொம்ப ரொம்ப அதிகம்னு அர்த்தம். இப்போ இதுலேயே எதுக்கு ரொம்ப ரெட் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளூரினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட் கலராக கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் ஃப்ளூரினுக்கு தான் எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு இருக்கிறதுலே ரொம்ப அதிகம், 4ன்னு இருக்குது, 4.0. ஆக்சிஜன் கூட 3.5 தான் இருக்குது. ஓகேங்களா. ஹைட்ரஜனுக்கு மீடியமாக 2.1ன்னு இருக்குது. லித்தியத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 1.0. அதனால் க்ரீனில் கொடுத்துருக்காங்க. இப்போ 1ஆம் தொகுதியிலேயே மேலேருந்து கீழே வர வர பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு 2.1, லித்தியத்துக்கு 1, சோடியத்துக்கு 0.9, இப்படியே வர வர சிசியத்துக்கு 0.7 வருது. அதாவது உலோகங்களுக்கு எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு குறைவாக இருக்கும். உலோகங்கள் எலக்ட்ரானே அதிகம் விரும்புவதில்லை, எலக்ட்ரானை கொடுக்க தான் செய்யும். நேர இணையத்தான் மாற பார்க்கும், எதிர் இணையாக மாறாது. ஓகேங்களா. இங்கே அதுவும் எலக்ட்ரான் கவர்த்தன்மைனா எதிர் இணையம் இல்லை, எலக்ட்ரானை விரும்பக்கூடிய தன்மை மூலக்கூறில். அப்போ தொகுதியில் மேலேருந்து கீழே வர வர குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா. இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 13வது தொகுதினா போரான். அதில் பார்த்தீங்கன்னா 13 இந்த 14வது தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 13வது தொகுதி பாருங்கள், போரானுக்கு 2.0, அலுமினியத்துக்கு 1.5 குறையுது. ஆனால் கேலியத்துக்கு GAக்கு 1.6 அதிகமாகுது, இண்டியத்துக்கு 1.7 அதிகமாகுது, தாலியத்துக்கு 1.8 அதிகமாகுது. அப்போ 13வது வரிசை போரான் தொகுதியில் மட்டும் குறைஞ்சி அதிகத்துலேருந்து குறைஞ்சி திரும்ப அதிகமாகுது, குறைஞ்சிட்டு அப்புறம் அதிகமாகுது, முரண்பாடாக இருக்குது. அதே போல் கார்பனு கீழே பாருங்கள் 2.5, 1.8, 1.8, 1.8, 1.9 இதுவும் அதிகமாகுது. மீதி எல்லாமே பி தொகுதி தனிமங்களில் 18வது தொகுதி தனிமங்கள் கொடுக்கல, ஏன்னா அதுக்கு பூஜ்ஜிய எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு, அதனால் அதை கொடுக்கல. 15வது தொகுதி பார்த்திங்கன்னா நைட்ரஜன் தொகுதி, 16 ஆக்சிஜன் தொகுதி, 17 ஃப்ளூரின் தொகுதி. ஓகேங்களா. இந்த ஃப்ளூரின் தொகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே அதிகமாக தான் இருக்கும். மற்ற தனிமங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிகமாக எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு இருக்கும். ஓகேங்களா. அடுத்து ஒரு தொகுதியில் எலக்ட்ரான் கவர்த்தன்மையில் ஏற்படும் மாறுபாடுகள். இப்போ ஒரு தொகுதின்னு பார்த்தோன்னா மேலேருந்து கீழே போனால் எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு பொதுவாக என்னாகும் அப்படின்னா அதிகரிக்கும். இப்போ மேலேருந்து கீழே வரும்போது அணுகாரம் அதிகரிக்குது. அப்போ இணையதள எலக்ட்ரான் மீது அணுக்கள் செலுத்தக்கூடிய கவர்ச்சி விசையும் குறையுது. அணுபருமன் அதிகரித்தா கவர்ச்சி விசை, இணையதள எலக்ட்ரான் மீது செலுத்தக்கூடிய கவர்ச்சி விசை குறையுது. அப்போ எலக்ட்ரான் கவர்த்தன்மையும் குறையும். இது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ மந்த வாயுக்கள்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு 0ன்னு முன்னே சொன்னேன். எஸ் தொகுதி தனிமங்கள்னு சொன்னோமோ முதல் தொகுதி தனிமங்களில் எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு எதிர்பார்க்கறது போல் குறையுது. இந்த 13, 14 தான் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா. மீதி இருக்கக்கூடிய மற்ற பி தொகுதி தனிமங்களுக்கு எதிர்பார்க்கறது போல் குறையுது. படம் 3.7 முதல் தொகுதி தனிமங்களின் எலக்ட்ரான் கவர்த்தன்மையில் ஏற்படும் மாறுபாடுகள். இப்போ பார்த்தீங்கன்னா XHல் அணியன், YHல் எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு பாலிங் அளவீட்டில் கொடுத்துருக்காங்க. லித்தியத்திலேருந்து சோடியம் பொட்டாசியம் வரும்போது இந்த மதிப்பு குறையுது. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், லித்தியத்துக்கு 1ன்னு இருக்குது, சோடியத்துக்கு 0.9, பொட்டாசியத்துக்கு 0.8. ஆனால் அடுத்து ருபீடியம் வரும்போது 0.8னே தான் இருக்குது. ஓகேங்களா. அப்போ பொட்டாசியத்துக்கு ருபீடியத்துக்கும் 0.8லே இருக்குது எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு. திரும்ப ருபீடியத்திலேருந்து சிசி வரும்போது 0.7ன்னு குறையுது. ஓகேங்களா. ஸோ இப்போ இது போல் தான் தொகுதியில் எலக்ட்ரான் கவர்த்தன்மை மதிப்பு குறையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. நம்ம அடுத்தது 3.6 வேதிப்பண்புகளின் ஆவர்த்தன தொடர்பு.
இந்த தலைப்பிலிருந்து நம்ம அடுத்த காணொளியில் நம்ம இந்த தலைப்பு மீதி இருக்கக்கூடிய பாடத்தை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.